நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த சம்பவம் வந்து ஒரு நீதி போதனை மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நாம் சில நல்ல சந்தர்ப்பங்களில் நாம் வந்து யாரையாவது துவாவுக்கு கூப்பிடுவோம், அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேண்டி ஒரு துவாவுக்கு கூப்பிடும்போது அவங்க கேட்கக்கூடிய துவா வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவர் வந்து கேட்டார்ப்பா துவா, பயங்கரமாக கேட்டார், இந்த ஜெத்து வந்து கேட்டார், பயங்கரமாக துவா கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. அதே மாதிரி ஒரு கிராமத்துக்காரு அற்புதமாக ஒரு துவா ஒன்று கேட்குறாரு. என்ன துவானா, அவர்கிட்டே ஒருத்தர் கேட்குறாரு, அந்த கிராமத்துக்கார்ட்ட இன்னொருத்தர் கேட்குறாரு, நீ நல்லா துவா செய்வியா? நான் நல்லா துவா செய்வேன், எங்க செய் பார்ப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கிராமவாசி துவா கேட்குறாரு. என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னக ஆதைனல் இஸ்லாம மின் கைரி அன் நஸ்அலக். யா அல்லாஹ், நாங்க உன்கிட்ட கேட்காமலே எங்களுக்கு இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்க, இஸ்லாத்தை வந்து எங்களுக்கு ஒரு பாக்கியமா நீங்க கொடுத்துருக்க, நாங்க கேட்கல உன்கிட்ட. அல்லாஹும்ம இன்னக அதைனல் இஸ்லாம மின் கைரி அன் நஸ்அலக். நாங்க கேட்காமலேயே இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த நீ, ஃபலா துஹ்ரிம்னல் ஜன்னத ஃபலா துஹ்ரிம்னல் ஜன்னத வனஹ்னு நஸ்அலுக். நாங்க கேட்கிறோம், அதனால சொர்க்கத்தை வந்து எங்களுக்கு ஹராமாக ஆக்கிறாத. நாங்க கேட்காமலேயே இஸ்லாத்தை கொடுத்த நீ, நாங்க கேட்கிற சொர்க்கத்தை எங்களுக்கு ஹராமாக ஆக்கிறாத அப்படின்னு துவா கேட்கிறாரு. திரும்ப அந்த துவாவை சொல்றேன். அல்லாஹும்ம இன்னக அதைனல் இஸ்லாம மின் கைரி அன் நஸ்அலுக் ஃபலா துஹ்ரிம்னல் ஜன்னத வனஹ்னு நஸ்அலுக். இதான் அந்த துவா. நாங்க கேட்காமலேயே இஸ்லாம் அப்படிங்கிற பாக்கியத்தை தந்த நீ, நாங்க கேட்கிற சொர்க்கத்தை விட்டும் எங்களை ஹராமாக ஆக்கிறாத அப்படின்னு துவா கேட்கிறாரு ஒரு கிராமவாசி.